வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் முரளிதரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாக்கில் சுவையூறக்கூடிய சுவையான போலி. இந்த போலி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போலியில் வந்து நிறையா டைப் ஆஃப் போலி இருக்குங்க. இந்த போலியை வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நான் பண்ணியிருக்க வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு பண்ண போலி. ஸோ கடலைப்பருப்பு தான் வந்து நம்ம உள்ளே பூரணமாக வச்சுருக்க போலி. இந்த போலியில் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு மேலே வந்து அதாவது வந்து போலியை வந்து இப்போ வந்து சொல்கிறாங்க ஸ்டஃப் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அன்றைக்கெல்லாம் வந்து இதுக்கு பேர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த போலியே உள்ள அந்த பருப்பு வச்சு மடக்கக்கூடியதுக்கு பேரே வந்து கஷ்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கஷ்ணம் அப்படிங்கிறத வந்து சொல்ல தெரிஞ்சாலே அவங்க வந்து பெரிய அதாவது போலியை பற்றி எப்படி தெரிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரிஞ்சிடும். ஸோ அந்த போலிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கஷ்ணம் போடுறது தான் ரொம்ப பெரிய விஷயம். என்ன காரணம் அப்படின்னா, அந்த பருப்பு பூரணத்தை உள்ளே வச்சு மாவை மேலே மடித்து அதை மறுபடியும் தீர்த்துறோம் பார்த்தீங்களா, அது பேர் தான் அந்த கஷ்ணம் பண்ணி தீர்த்துறது அப்படின்னு சொல்லி போலியை வந்து கையில் தான் தட்டணும். அடுத்தது வந்து இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாதிரி தீர்த்துறாங்க பாதி பேர், அதை மாதிரி தீர்த்தக்கூடாது. ஸோ போலியை வந்து கையில் தான் தட்டணும். இன்னும் நல்லா வந்து போலி உங்களுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கணும், ப்ளஸ் வந்து வாசனையாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வாழை இலையில் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் போலியினுடைய அந்த டேஸ்ட்டு ப்ளஸ் வாழை இலையினுடைய ஃப்ளேவர் அப்படிங்கிறது வந்து அருமையாக வரும். ஸோ இந்த போலி வந்து செய்கிறது வந்து ஈஸியான மெத்தட் தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா 1க்கு 1 தான் வைக்கணும். ஸோ 1க்கு 2 1க்கு 1.5 எல்லாம் வச்சிங்க அப்படின்னா அந்த போலியில் வந்து வைக்கக்கூடிய பூரணமானது உருட்ட முடியாமல் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கடலைப்பருப்பு எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு கடலைப்பருப்புக்கு தகுந்த வெல்லம் தான் எடுக்கணும். மைதா மாவு இதில் கணக்கு கிடையாது. மைதா மாவு வந்து என்னென்னா நம்ம வந்து உள்ளே வைக்கக்கூடிய அந்த மேலே தீர்த்தக்கூடிய மாவுக்கு தான் நம்ம மைதா மாவுன்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் மைதா மாவு கணக்கு கிடையாது, கடலைப்பருப்புக்கு தான் நம்ம மெயின். ஸோ கடலைப்பருப்புக்கு ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு நீங்கள் எடுத்திங்கன்னா 1 டம்ளர் வெல்லம் வச்சா போதுமானது விஷயம். ஸோ அதுலேயே டேஸ்ட் வரும். இப்போ நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டிருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 200 கிராம் அளவுக்கு காட்டிருக்கேன். அதில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8 போலி அளவுக்கு வரும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா போலி. இந்த போலி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன். மைதா மாவு 1 கப்பு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு பூரணத்துக்கு வந்து 1 கப்பு, அடுத்தது இந்த வந்து 1 கப்பு கடலைப்பருப்புக்கு 1 கப்பு அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கணும். அந்த வெல்லமும் பாகு வெல்லமாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெய். இந்த நெய் வந்து எதுக்கு அப்படின்னா போலியில் நம்ம ஊற்றுறதுக்கு ப்ளஸ் வந்து மேலே வந்து தடவி அப்ளை பண்ணால் தான் போலி வித் நெய் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ போலியும் நெய்க்கும் எதுவும் தேவை. அதுக்கடுத்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த பூரணத்தில் வந்து என்ன பண்ணுவேன், இந்த கடலைப்பருப்பு வேக வச்சு பூரணம் அது உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அதுக்கு கொஞ்சம் தேங்காய் திருவிக்கணும். அந்த தேங்காய் திருவி அந்த பூரணத்தோடு சேர்த்துக்கணும். அப்புறம் ஆயில், இந்த வந்து மாலிஷ் பண்ணுறதுக்கு தேவையான ஆயில், மஞ்சள் பொடி கொஞ்சம் போடணும். எதுக்கு அப்படின்னா அந்த போலி வந்து கலர் வரணும் இல்லையா, வெறும் வெள்ளை மைதா மாவில் அந்த மைதாவினுடைய கலரே இருக்கக்கூடாது. அதுக்காக வந்து என்ன பண்ணணும், மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கணும். சால்ட்டு கொஞ்சமாக சேர்க்கணும், ஏன்னா சால்ட்டு ஜாஸ்தி இருக்கக்கூடாது. அதனால் சால்ட்டு சும்மா லைட்டு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து போலிக்கு தேவையான பொருள் சொல்லியிருக்கேன். அடுத்தது வந்து போலி வந்து அரைச்சிட்டு செய்முறை விளக்கம் சொல்லும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன், பாருங்கள். கடலைப்பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து போலிக்காக ரெடி பண்ணுறோம் இல்லையா, இது வந்து 3/4 பதம் வேக வைக்கணும். இதை பாருங்கள், அதாவது என்னென்னா நம்ம கிள்றோம் அப்படின்னா இதை பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதை பாருங்கள், இந்த மாதிரி அது நடுவில் பார்த்தீங்கன்னா மாவு இருக்குது பாருங்கள், அந்த பதத்துக்கு உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், 3/4 பதத்தில் அதை வேக வச்சு வடிகட்டி இதை மறுபடியும் நம்ம அரைக்கணும். அது உங்களுக்கு காட்டுறேன் அரைச்சதை. இது பார்த்தீங்கன்னா போலிக்காக நம்ம வந்து கடலைப்பருப்பையும் வெல்லத்தையும் அரைச்சி வச்சுருக்கோம். இதை இன்னும் வந்து பூரணமாக பண்ணலை, இப்போதைக்கு வந்து அரைச்சி தான் வச்சுருக்கோம். இதை காட்டியிருக்கோம் உங்களுக்கு. மறுபடியும் பூரணமாக அதை ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் ஸ்டஃப் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போலி செய்யறதுக்கு இந்த கடலைப்பருப்பு வெல்லம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், பாகு செலுத்தி நல்லா டைட் பண்ணியிருக்கேன் பூரணம். இது கூட என்ன பண்ணணும், தேங்காய் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு சேர்க்கணும். இந்த நம்ம பூரணம் பண்ணுறோம் இல்லையா, இந்த பூரணம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உருட்டுற பதத்துக்கு இருக்கணும் வந்து, அப்போ தான் நல்லா அருமையாக இருக்கும். ஏன்னா பூரணம் வந்து ஸ்டஃப் பண்ணுறோம். ஸோ இதை பாருங்கள், இந்த மாதிரி உருட்டுற பதத்துக்கு வரணும். இதில் கொஞ்சம் நல்ல வந்து என்ன சொல்லணும், நெய் வந்து லைட்டாக போட்டுக்கணும், அப்ளை பண்ணிக்கணும். ரொம்ப நெய் கிடையாது, சும்மா லைட்டாக வந்து இந்த பாகு செலுத்தும் போது பண்ணிங்கன்னா இந்த பூரணத்தில் நல்லா வாசனையாக இருக்கும். இதை பாருங்கள், நான் வந்து பண்ணதுனால எனக்கு வந்து பாருங்கள் அப்படியே லைட்டாக வந்து மேலே கோட்டிங் மாதிரி வருது இல்லையா, இது தாங்க வந்து பதம். ஸோ இந்த மாதிரி உருட்டுற பதத்துக்கு வந்த பிறகு தான் நீங்கள் பூரணத்தை வச்சு போலி ஸ்டஃப் பண்ணணும். எப்படிங்கிறத அந்த ஸ்டஃப் பண்ணும்போது காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்க அப்படின்னா போலிக்கு நான் வந்து மைதா மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன்.
நான் வந்து என்ன பண்ணினா 1/4 லிட்டர், அதாவது வந்து கிட்டத்தட்ட வந்துன்னா 200 கிராம் அளவுக்கு வந்து வரும். அதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன், லைட்டாக சால்ட், அதாவது சும்மா மைல்டாக தான் சால்ட்டு போடணும். அடுத்தது வந்து மஞ்சத்தூள், நான் அது கலருக்காக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் போட்டு மாவு பிசைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதன் பிறகு தான் இதில் நல்லெண்ணெய் தடவணும் கொஞ்சம், அடுத்தது ஆயில் தடவி மாலிஷ் பண்ணி வச்சுட்டு அதன் பிறகு ஆயிலில் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். ஸோ கிட்டத்தட்ட போலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து 1 மணி நேரம் ஊறணும். அரை மணி நேரம் இந்த மாதிரி ஊறணும், அரை மணி நேரம் அந்த மாதிரி ஊறணும். அதான் உங்களுக்கு போலி நல்லா தீட்ட வரும். பாருங்கள், இப்போ நான் அது பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதில் வந்து ஆயிலும் லைட்டாக நல்லெண்ணெய் நிறைய தடவக்கூடாது. ஏன்னா நல்லெண்ணெய் நிறையா தடவுனா அந்த நல்லெண்ணெயுடைய கசப்பு தன்மை வரும். அதனால என்ன பண்ணணும், நல்லெண்ணெய் வந்து சும்மா வாசனைக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு மேலே தடவி விட்டுட்டு இந்த ஆயிலை தடவி, இப்போ நான் வந்து ஆயில் மட்டும் தான் தடவி இருக்கேன். இதை இனிமேல் மாலிஷ் பண்ணி வைக்கணும், அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இதை மாலிஷ் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து ஆயில்னால வந்து இதில் அப்ளை பண்ணுற மாதிரி பண்ணணும். இப்போ இது வந்து நான் உங்களுக்கு நல்லா மாலிஷ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ எந்த பக்கம் பார்த்தாலும் இது உள்ள மாவு உள்ள ஆயில் இறங்கி இருக்கும். ஸோ நம்ம வந்து மாலிஷ் பண்ணியிருக்கோம். இது இனிமேல் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஊறணும். நல்லா மாலிஷ் பண்ணதை 20 நிமிஷம் ஊறணும். அப்படின்னா சுவையான போலி ரெடி. மேலே வந்து கீ அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ கீ அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்லா அப்படியே பலன்னு இருக்கணும். அப்போ தான் போலி அப்படின்னா நல்ல நெய் வந்து போலி வித் நெய் தான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள் போலி.